வணக்கம். அகத்தியமே சத்தியம், சத்தியமே அகத்தியம். நண்பர்களே, இன்னைக்கு நாம பார்க்க போற ஒரு ஜோதிட பதிவு என்ன அப்படின்னா, ஆண் ஜாதகமாக இருந்தாலும் சரி, பெண் ஜாதகமாக இருந்தாலும் சரி, திருமணத்திற்கு பிறகு மாமியார் அடுத்த தாயாராக யாருக்கு இருப்பார்கள் அப்படிங்கிறத பத்தி நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இது கொஞ்சம் எப்படி சொல்றது, ஒரு இன்ட்ரெஸ்டான டாபிக் தானே. இது கொஞ்சம் நடப்பது என்பது ரொம்ப மிகவும் அரிதான செயலாக இருக்கின்றது. அதுவும் குறிப்பா பெண்கள் ஜாதகத்துல மாமியார் அடுத்த தாயாராக இருப்பது என்பது நடக்காமல் இல்லை. வெகு சிலருக்குத்தான் அது மாதிரியான ஒரு அமைப்பானது இருக்கு. மேக்சிமம் பாத்தீங்க அப்படின்னா ஆணுக்கு இது மாதிரி ஒரு அமைப்பு இருக்கிறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். இருந்தாலும் ஆணோ பெண்ணோ திருமணத்திற்கு பிறகு மாமியார் இவர்களை நல்ல நிலையில வச்சுக்கிறது, நல்லா பார்த்துக்கிறது, அவர்களுடைய சப்போர்ட்டை தருவதற்கான ஒரு வாய்ப்புகள் என்ன அப்படிங்கிறத பத்தி இந்த பதிவுல பார்ப்போம். அடுத்த பதிவுல, சரிங்களா, அடுத்த பதிவுல மாமியாரால் யாருக்கு பிரச்சனைகள் வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்கிறத அடுத்ததுல பார்ப்போம். இனிமே பார்க்கக்கூடிய அனைத்து பதிவுகளுமே பாசிட்டிவும் இருக்கும் ஒரு பதிவு, இன்னொரு பதிவு நெகட்டிவாகவும் இருக்கும். ரெண்டுமே கலந்துதான் நம்ம நீங்க பார்க்க போறோம். சரி, முதல் பதிவு மாமியார் தாயாராக செயல்படுவது யாருக்கு. நம்ம ஜாதகத்துல ஒரு சிம்பிளா நம்ம இதை பார்த்துடலாம். இப்போ மாமியார் அப்படிங்கிற பாவம் உங்களுடைய ஜாதகத்துல எது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். உங்களுக்கு தெரியும், லக்னத்திற்கு 7ஆம் இடம் என்பது உங்களுடைய கணவனையோ அல்லது மனைவியையோ குறிக்கக்கூடிய பாவமா எடுத்துக்கங்க. உங்களுடைய லக்னம் எதுவோ அதுக்கு 7ஆம் இடம், நேர் 7ஆம் இடம், அது கணவனையோ மனைவியை குறிக்கும். அதற்கு 4ஆம் இடம், 7க்கு 4, அதாவது 10, 7, 8, 9, 10. அப்போ உங்க லக்னத்திற்கு 10ஆம் இடம் என்பது உங்களுடைய கணவனோ அல்லது மனைவியோ இவங்களுடைய தாயாரை குறிக்கக்கூடிய ஒரு பாவமா நீங்க எடுத்துக்கங்க. எப்படி லக்னத்திற்கு 4ஆம் இடம் உங்களுடைய தாயாரோ, அதே மாதிரி 7ஆம் இடத்திற்கு 4ஆம் இடம் உங்களுடைய களத்திரத்தின் தாயாராக அது வரும். சரி, இப்போ உங்க ஜாதகத்துல இந்த 10ஆம் இடத்துல, சரிங்களா, 10ஆம் இடத்துல ஒரு சுபகிரகம் அமர்ந்திருந்தாலோ, சுபகிரகம் அப்படின்னா என்னது, குரு இருக்கலாம், அல்லது உங்க லக்னத்திற்கு 5, 9 அதிபதிகள், உங்க லக்னத்திற்கு 5, 9 அதிபதிகள் அந்த 10ஆம் பாவத்துல இருந்தாலோ, அல்லது அந்த 10ஆம் அதிபதியுடன், சரிங்களா, உங்களுடைய ஜாதகத்துல 10ஆம் அதிபதி யாரோ அந்த அதிபதியுடன் 5ஆம் அதிபதியோ 9ஆம் அதிபதியோ அல்லது அந்த 10ஆம் அதிபதிக்கு குருவினுடைய பார்வையானது இருந்தாலோ, உங்களுடைய திருமணத்திற்கு பிறகு உங்களுடைய மாமியாரோட சப்போர்ட் உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு நீங்க எடுத்துக்கலாம். புரியுதுங்களா? அதாவது சுப கிரகங்கள் அப்படிங்கிறப்ப நம்ம இங்க உங்க ஜாதகப்படி கொஞ்சம் வலுவா இருக்கக்கூடியது பாத்தீங்கன்னா 5, 9 குரு இதெல்லாம் நம்ம சொல்லலாம். வளர்பிறை சந்திரன் இதெல்லாம் சொல்லலாம். பட் இருந்தாலும் 5, 9 குரு பார்வை சேர்க்கை இருந்தது அப்படின்னா திருமணத்துக்கு பிறகு மாமியாரோட சப்போர்ட் உங்களுக்கு இருக்கு அப்படிங்கிறத நீங்க உணரலாம். இதுல இன்னொரு விஷயங்க, இந்த தொடர்பானது நான் சொல்றேன் இல்லையா, இந்த 10ஆம் இடத்திற்கு நான் சொன்ன இந்த தொடர்புகளோட லக்னாதிபதியினுடைய இணைவும் இருந்தால், லக்னாதிபதியுடைய இணைவும் இந்த சுப தொடர்புகளோட இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய மாமியாரின் நடவடிக்கைகளால் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படும், கௌரவம் ஏற்படும். லக்னாதிபதி தொடர்பு அங்க இல்லை அப்படின்னா மாமியார் ரொம்ப நல்லவங்களா இருப்பாங்க, அவங்களால உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனைகளும் வராது, நல்ல சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். பட் மாமியாரோட தோளோடு தோல் சேர்த்து நின்று ஒரு நல்ல வாழ்க்கையை லீட் பண்றது அப்படிங்கிறது லக்னாதிபதி தொடர்பும் உங்களுக்கு அங்க வேண்டும். சரிங்களா? ரைட். இது எல்லாமே சின்ன சின்ன விதிகள் தான். இது எல்லாமே மாமியாரோட சப்போர்ட் உங்களுக்கு இருக்கு, அல்லது மாமியாரே தாயாராக செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு உங்களுக்கு வரும் அப்படிங்கிறத பத்தி நம்ம பார்த்தோம். இன்னொரு விஷயம் புரிஞ்சுக்குங்க, நம்ம 10ஆம் இடத்து அதிபதியை மட்டும் நம்ம பாக்குறதுங்கிறது கரெக்ட். ஆனா சந்திரனும் திருமணத்துக்கு பிறகு என்னவா மாறப்போகுது அப்படின்னா மாமியாராக இந்த சந்திரன் கன்வெர்ட் ஆயிடுவார் இல்லையா. தாயாரையும் குறிக்கக்கூடிய கிரகம் சந்திரன், மாமியாரையும் குறிக்கக்கூடிய கிரகம் சந்திரன் வந்துடும். அப்ப சந்திரனும் உங்க ஜாதகத்துல நல்ல நிலையில் இருக்க வேண்டும். இதுல பெர்முடேஷன்ல பாத்தீங்கன்னா எங்கேயாவது ஒரு இடத்துல பிரச்சனைகள் கண்டிப்பாக இருக்கத்தான் செய்யும். சரி,
இந்த பதிவை இதோட முடிச்சுக்கலாம். அதுக்கு அடுத்த பதிவுல வந்து மாமியாரால் யாருக்கெல்லாம் பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஏன்னா இதுல கண்டிஷன்ஸ் நிறைய இருக்கிறதுனால இதற்கான ஒரு வாய்ப்புகளே அதிகமாக இருக்கும். நீங்க உங்க ஜாதகத்தில் அப்ளை பண்ணி பாருங்க. பொதுவா 10ஆம் அதிபதிக்கோ 10ஆம் இடத்திற்கோ குருவுடைய பார்வை அல்லது 5, 9 அதிபதிகளுடைய பார்வை சேர்க்கை இருந்தால் உங்களுக்கு பெரிய பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் இல்லை என்று எடுத்துக்கொள்ளலாம். சரியா? ரைட். நண்பர்களே, உங்களுடைய ஜாதகத்தை முழுமையாக ஆய்வு செய்து உங்களுக்கு உண்டான பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினால் ஸ்கிரீன்ல இருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்க அல்லது வாட்ஸ்அப் பண்ணுங்க. மேலும் ஜோதிடம் வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்பினாலும் என்னை தொடர்பு கொள்ளுங்கள். நம்ம ஒவ்வொரு மாதமும் ஜோதிட வகுப்பானது எடுத்துக்கொண்டு இருக்கிறோம். நண்பர்களே, இன்னும் முடிஞ்ச அந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். மீண்டும் மற்றொரு பதிவுடன் நாளைக்கு உங்களை நான் சந்திக்கின்றேன். அகத்தியமே சத்தியம், சத்தியமே அகத்தியம்.